Friends, welcome to our Guruvel Creativities YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான இன்வெர்ட்டர் சர்க்யூட் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பொருளுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதான் டாட் போர்டு. 8 பின் ஐசி பேஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஐசி பேஸை வந்து நம்ம பிசிபியோட சென்டர்ல வச்சு சால்டரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பிசிபியோட சென்டர்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு பேஸ்ட் வச்சு நல்லா சால்டரிங் பண்ணிருங்க. இது வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசி பேஸை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஐசி பேஸை பிசிபியில் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது NE555 ஐசி. இந்த NE555 ஐசியை வந்து நம்ம ஐசி பேஸ்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10K ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒரு 10K ரெஜிஸ்டர் வந்து ஐசியோட லெஃப்ட் சைடில் வச்சு சால்டரிங் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஒரு பின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சைடு போற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு 10K ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டரை ஃபர்ஸ்ட் சால்டரிங் பண்ண 10K ரெஜிஸ்டரோட சீரிஸா ஜாயின் பண்ணணும். பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரியே வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அடுத்த 10K ரெஜிஸ்டர் சால்டரிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள வந்து பின்னை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர். இந்த கெபாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து நம்ம ரெண்டாவது 10K ரெஜிஸ்டரோட போய் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் வந்து கீழ் பக்கமாக வந்துடணும். பாசிட்டிவ் வந்து 10K ரெஜிஸ்டரோட பின்னில் போய் சால்டர் ஆகணும். எக்ஸ்ட்ரா உள்ள பின்னை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே IRF Z44 மாஸ்பெட்டுன்பாங்க. அதாவது Z44 மாஸ்பெட்டு. இதுக்குரிய பின்னோட் டயக்ராம் வந்து நான் கீழே கொடுக்கேன். ஹீட் சிங்கை கழட்டிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து வச்சு பிசிபியில் வச்சு சால்டரிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்பெட்டை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள பின்னை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம்ஸ் ரெஜிஸ்டர். இந்த 1 கிலோ ஓம்ஸ் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்பெட்டோட ஃபர்ஸ்ட் பின்னுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் ஐசியோட 3வது பின்னுக்கும் நடுவில் வச்சு சால்டரிங் பண்ணணும். ஐசியோட 3வது பின் டு மாஸ்பெட்டோட ஃபர்ஸ்ட் பின். ஃபிட் பண்ணிட்டு பின்னை வந்து மடக்கி விட்டு சால்டரிங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து 1K ரெஜிஸ்டர் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோட ஃபர்ஸ்ட் பின்னை வந்து எல்லாத்துலேயும் சால்டரிங் பண்ணணும். பவர் சப்ளை பின்னெல்லாம் ஐசியோட ஃபர்ஸ்ட் பின் வந்து கீழே நம்ம கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கு வரணும். அந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஐசியோட ஃபர்ஸ்ட் பின் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்ல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட 4வது பின்னும் 8வது பின்னும் நம்ம ஃபர்ஸ்ட் 10K ரெஜிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்ல போய் ஜாயிண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. 4வது பின்னு 8வது பின்னும் 10K ரெஜிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின் போயிடுச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளைக்குரிய பின்னை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது பின் வந்து ஃபர்ஸ்ட் 10K ரெஜிஸ்டர் கிட்ட போகணும்.
ஐசியோட 7வது பின்னு ஃபஸ்ட்டு 10K ரெஜிஸ்டரோட 2வது பின்னுக்கு போகணும். நீங்கள் சர்க்யூட் டயக்ராமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஒரு வயர் எடுத்து சால்டரிங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 7வது பின்னை 10K ரெஜிஸ்டரோட இதில் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்த 6வது பின்னும் 2வது பின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது 10K ரெஜிஸ்டரோட செகண்ட் பின்னுக்கு போகணும். அதாவது நம்ம 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பின்னுக்கு போகணும். 6வது பின்னும் 2வது பின்னும் நம்ம 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பின்னுக்கு போகணும். இந்த மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த நம்ம 6வது பின் 2வது பின்னை சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 012 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து செகண்டரி வைண்டிங், ரெட் கலர் வந்து பிரைமரி வைண்டிங். இதில் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வந்து நம்ம இப்போ ஏசி அவுட்புட் எடுப்போம் குறைஞ்ச வோல்ட்டு. ஆனால் இதில் தான் நம்ம இந்த வட்டம் இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பிளாக் கலர் வயரை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட மாஸ்ஃபெட்டோட செகண்ட் பின்னில் வச்சு சால்டரிங் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு வயரை வந்து மாஸ்ஃபெட்டோட செகண்ட் பின்னில் வச்சு சால்டரிங் பண்ணணும். இப்போ 2 பின்னையுமே நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. ஒரு பின் வந்து மாஸ்ஃபெட்டோட செகண்ட் பின்னுக்கு போகுது, இன்னொரு பின் வந்து பாசிட்டிவ்க்கு போகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட 2 வயரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி கிளிப் போடுற மாதிரி 2 வயர் எடுத்திருக்கேன். இந்த வயர் வந்து நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 வயரை வந்து நம்ம வந்து பிசிபியில் சால்டரிங் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணி சால்டரிங் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளைக்கான வயரை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து மேலே உள்ள 10K ரெஜிஸ்டர் போய் சால்டரிங் ஆகணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 10K ரெஜிஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட்டு பின்னு, அடுத்து பாசிட்டிவ், இந்த மாதிரி வரிசையாக வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நெகட்டிவ்க்கு சால்டரிங் பண்ணணும். அதாவது 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பின் வந்து நம்ம பவர் சப்ளை நெகட்டிவ்க்கு போகணும். இப்போ இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நெகட்டிவ்க்குரிய பின்னும் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ்ஃபெட்டோட 3வது பின் வந்து நம்ம நெகட்டிவோட வச்சு சால்டரிங் பண்ணணும். மாஸ்ஃபெட்டோட 3வது பின் நெகட்டிவோட வச்சு சால்டரிங் பண்ணணும். அந்த பின்னை சால்டரிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள வயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாஸ்ஃபெட்டில் இருந்து கலெக்டின இதை வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஹீட் சிங்கை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து போட்டுருங்க. கொஞ்சம் வெயிட்டான ஹீட் சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த நம்ம ரெட் கலர் பிரைமரி வைண்டிங்கில் இருந்து நம்ம 220 வோல்ட் அவுட்புட் எடுக்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச இன்வெர்டர் சர்க்யூட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், 012 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து 12 வோல்ட் ஏசி அவுட்புட் எடுக்கிற இடம். இது வந்து 220 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குற இடம். ஆனால் நமக்கு இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே 220 வோல்ட் ஏசி அவுட்புட் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இந்த வயர் வந்து நமக்கு வந்து இந்த எல்இடி பல்போட ஜாயிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்து கிராம்ப்டன் கம்பெனியோடது 220 வோல்ட் ஏசி பல்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம செஞ்ச சர்க்யூட் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் பேட்ரி, 7 ஆம்ஸு 12 வோல்ட் பேட்ரி ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இன்புட் வயரு நம்ம சர்க்யூட்லேருந்து வருது. நெகட்டிவை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கனெக்ட் பண்ணோன்னே லைட்டு நல்லா ஃபுல்லாக பவராக எரியுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த நல்லா பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குரிய சர்க்யூட் டயக்ராம் இதுக்குரிய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.